இந்த காரணத்துக்காக பூ வெட்டிட்டீங்க சரி, அதுக்கப்புறம் கேட்டுட்டு போனீங்களா? போல சார். திரும்பி வரும்போது கேட்டுட்டு வந்தீங்களா? இல்ல சார். ஏன் யோசிக்க தப்பா இருக்கு சாச்சனா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாச்சனாவுக்கு பயங்கரமான ஒரு செருப்படியை கொடுத்துருக்காரு நம்முடைய விஜய் சேதுபதி. அதாவது வந்துட்டு பூவை கட் பண்ணாங்கல்ல, அதுக்கு உண்மையான காரணம் என்ன சாச்சனா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர்கிட்ட லிசனிங் ஸ்கில்லே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாச்சனா சொல்லும்பொழுது, சரி தன்னுடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் தப்பே நடந்துடக்கூடாதுன்னு ஒரு தலைவர் நினைக்கிறது தப்பா சாச்சனா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சார் தர்ஷிகாலாம் வந்துட்டு பயங்கரமாக 3 நாளாக தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறேன்னா, சரி சாச்சனா நீங்கள் பூவை கட் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறமா சொல்லிட்டு எழுந்து போனீங்களா? இல்லை சார் அப்படின்னு சாச்சனா சொல்ல, அதே மாதிரி திரும்பி வந்து உட்காந்திங்கல்ல, அப்பவும் கேட்டு வந்து உட்காந்திங்களா சாச்சனா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாச்சனா சொல்ல, நீ நினைக்கிறதே ரொம்ப தப்பாக இருக்குது, உட்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் வந்து 2வது ப்ரோமோவாக இவ்வளோ லேட்டாக வந்து கழிச்சு விட்டுருக்காங்க. சாச்சனா தான் இன்னைக்கு எவிட் ஆகணும், ஆனால் அதை காப்பாற்றிட்டாங்க. இதனால மக்கள் சமகாண்டில் இருக்காங்க விஜய் சேதுபதி மேலே. அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ப்ரோமோவை தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு நடந்ததில் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.